நண்பர்களே, இன்று இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களிலிருந்து வந்த தகவல் தெற்காசியா முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இடையே டாக்கா அருகே ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு. இரு நாடுகளின் பிரதமர்கள், அவர்களோட உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள், சீனாவிலிருந்து வந்த ஒரு பெரிய பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசினாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் இந்திய உளவுத்துறைக்கு தூக்கமே இல்லாம செஞ்சிருக்கு. இந்த சந்திப்போட நோக்கம் என்னன்னா, இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில குழப்பத்தை உருவாக்குறது. சிலிகுரி காரிடார், அத சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன இடத்துல இருந்து இந்திய இராணுவ போக்குவரத்தை முழுக்க தடை செஞ்சிருக்கு. இந்த இடம் வெறும் 22 கிலோமீட்டர் அகலம்தான். இது வடகிழக்கு மாநிலங்களை மீதி இந்தியாவோட இணைக்குது. இதை மூடிட்டா 8 மாநிலங்கள் முழுக்க துண்டிக்கப்படும். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோட இந்த சதிக்கு சீனா முழு ஆதரவு கொடுத்திருக்கு. இந்த திட்டத்துக்கு அவங்க போட்ட பெயர் ஆபரேஷன் ட்ரையாங்கிள். பங்களாதேஷ் தன் எல்லையிலேயே ஒரு நிலத்தடி சுரங்கத்தை தோன்றாங்க. அது நேரா சிக்கன் நெக் பகுதி வரைக்கும் போகுது. போர் நேரத்துல அங்க இருந்து இராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் ரகசியமா அனுப்புறதுக்கு. இதுல பாகிஸ்தானோட பொறுப்பு மிசைல்கள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை வழங்குறது. சீனா முழு ஆபரேஷனையும் தன் செயற்கைக்கோள்கள் மூலமா தொடர்ச்சியா கண்காணிக்குது. இந்த முழு சதியை பத்தி இந்திய உளவுத்துறை ரீசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் முதல் தகவல் ஒரு செயற்கைக்கோள் மூலமா பிடிபட்ட சிக்னலில் இருந்து வந்துச்சு. பங்களாதேஷ்ல உள்ள குல்னா பகுதியிலிருந்து வந்த ஒரு ரகசிய ரேடியோ செய்தியை பிடிச்சாங்க. அந்த செய்தியை டீகோட் பண்ணினா இந்தியாவுக்கு எதிரா ஏதோ பெரிய ஆட்டம் ஆடுறாங்கன்னு தெளிவானது. இந்த முழு நிகழ்வுக்கும் பின்னால் இருக்கிற முக்கிய நபர் இப்போ வெளியே வந்துட்டாரு. இந்த வீடியோல முழுக்க சொல்றோம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எங்க இருந்து பார்க்கறீங்கன்னு கமெண்ட்ல எழுத மறக்காதீங்க. இந்தியாவோட இந்த தூதரக திறமை மேல உண்மையாவே பெருமைப்படுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல குறைஞ்சது ஒரு ஜெய் ஹிந்த் எழுதுங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிக்கன் நெக் பகுதியில பங்களாதேஷ் எல்லை அருகே சுரங்கம் தோன்ற சதி ரிப்போர்ட் வந்த உடனே அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை தன் அலுவலகத்துக்கு வரவழைச்சார். பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர், 3 இராணுவ தலைவர்களும் அந்த சந்திப்புல பங்கெடுத்தாங்க. மோடி ரொம்ப அமைதியான குரலில் பேசி இப்படி சொன்னார்: இனி வெறும் பதிலடி கொடுக்கிறது போதாது. முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி அடி எடுத்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு. அந்த வார்த்தைகள் சந்திப்புல இருந்த எல்லாரோட மனசுல ஒரு புது உறுதியை நிரப்பின. அதே நொடியில ஒரு ரகசிய ஆபரேஷன் உருவானது. அதுக்கு பேர் வச்சாங்க ஆபரேஷன் பிரஹார். இந்த ஆபரேஷனோட முக்கிய இலக்குகள் 3. முதல்ல சதிக்கு தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கிறது. 2வது சதிகாரர்களை அடையாளம் காணுறது. 3வது போர் அறிவிப்பு இல்லாம முழு நெட்வொர்க்கையும் முழுக்க அழிக்கிறது. இந்தியா தன் மிக முன்னேறிய செயற்கைக்கோள்களான கார்டோசாட் 3 மற்றும் ரிசார்ட் சீரிஸை பங்களாதேஷ் எல்லையில சிக்கன் நெக் பகுதி மேல முழுக்க குவிச்சது. அந்த செயற்கைக்கோள்களில் இருந்து வந்த படங்கள் உளவாளிகளை அதிர்ச்சி அடைய வச்சது. இரவு நேரத்துல தோன்ற வேலைகள் நடக்குது. பெரிய இயந்திரங்கள், சிமெண்ட் ட்ரக்குகள், இராணுவ ரக நடமாட்டங்கள் தெரியுது. இது இனி பிரச்சாரம் மட்டும் இல்ல, இது உண்மையான ஆபத்து. பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோன்கள் உளவு பார்க்கிறதுக்கு அந்த பகுதியில பறக்குது. கொல்கத்தா வழியா டாக்காவுக்கு அனுப்பப்பட்ட 2 இந்திய உளவாளிகள் பங்களாதேஷ் பாதுகாப்பு அமைச்சகத்துல ஒரு அதிகாரியை தொடர்பு கொண்டாங்க. அந்த அதிகாரி ரகசியமா இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கிறவன். அவன் உதவியால சுரங்க கட்டுமான ப்ளூ பிரிண்ட்களை கைப்பற்றினாங்க. அந்த ஆவணங்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு வந்த உடனே மோடி நேரம் வீணாக்காம ஆணைகளை பிறப்பிச்சார். அவர் இப்படி சொன்னாரு: இனி நடவடிக்கை எடுக்கிற நேரம் வந்துடுச்சு. உடனே இராணுவத்தை முழுக்க எச்சரிக்கை செய்தாங்க. விமானப்படையோட சிறப்பு படைகளை அசாம் மற்றும் சிக்கிம் எல்லை பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்தாங்க. மற்றும் இராணுவ உளவு பிரிவு சேர்ந்து ஒரு கூட்டுக்குழு உருவாக்கினாங்க. அந்த குழு இரவு நேர கண்காணிப்பை அதிகரிச்சது.
மீடியாவை முழுக்க அமைதியா வச்சாங்க. எந்த லீக் ஆகாம ரகசியத்தை பாதுகாத்தாங்க. மோடிக்கு நல்லா தெரியும், இந்த முறை கொடுக்கிற பதில் உலகம் இந்தியாவோட போர் உத்தி திறமைய அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா யாரும் இந்தியா மேல தாக்குதல் குற்றச்சாட்டு போடக்கூடாது. அதுக்காக ஆபரேஷனை தொழில்நுட்ப மற்றும் போர் உத்தி துறைகள்ல மட்டும் நடத்தினாங்க. பங்களாதேஷோட சைபர் நெட்வொர்க்குக்குள் நுழைஞ்சு அவங்க தொடர்பு வழிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. சைபர் குழு பாதுகாப்பு அமைச்சக மெயில்கள் மற்றும் ரகசிய சாட் குரூப்களை ஹேக் பண்ணிச்சு. அதுல பாகிஸ்தான் மற்றும் சீனா அதிகாரிகளோட டிஜிட்டல் கையெழுத்துக்கள் கிடைச்சது. இந்த ஆதாரம் ரொம்ப வலுவானது. இனி தூதரக தயக்கம் தேவையில்லை. அதே இரவு பாரா கமாண்டோக்களுக்கு ரகசிய ஆணைகள் போச்சு. அந்த ஆணைகள் வெறும் 7 பேருக்கு மட்டும் தெரியும். பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், தோவல், 3 இராணுவ தலைவர்கள், தலைவர். திட்டம் இது. எல்லை தாண்டாம சுரங்கத்துக்குள் நுழையிறது, உள்ள இருக்கிறவங்கள பிடிக்கிறது. சிறப்பு கருவிகளோட ஆயுதம் இல்லாம செய்யற திறன் இருக்கு. காலை 4 மணிக்கு செயற்கைக்கோள் நடமாட்டத்தை உறுதி செய்துச்சு. உடனே கமாண்டோக்கள் நடவடிக்கை ஆரம்பிச்சாங்க. வெறும் 27 நிமிஷங்கள்ல சுரங்க நுழைவாயிலை மூடினாங்க. உள்ளே இருந்த எல்லாரையும் சுத்தி வளைச்சாங்க. பிடிபட்டவங்கள்ல 2 பங்களாதேஷ் பொறியியல் அதிகாரிகள் மற்றும் ஒரு பாகிஸ்தான் உளவு ஏஜென்ட் இருந்தாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச ஆவணங்கள்ல சீனாவோட நோரின்கோ கம்பெனி கையெழுத்துகள் இருந்தது. ஒரு தோட்டா கூட தீர்க்காம, யாரும் காயப்படாம எதிரியோட திட்டத்தை சிதைச்சாங்க. மோடியோட ஆணை தெளிவு: பிடிபட்டவங்களை உயிரோட வைங்க, ஆதாரங்களோடையே பேசுவோம். இந்த நிகழ்வு பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் உயர்மட்ட தலைமைக்கு போன உடனே அங்க கூச்சல் ஆரம்பிச்சது. அதிகாரிகள் காணாம போயிட்டாங்க. அவங்க தற்காத்து கொள்ள முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்தியா செயற்கைக்கோள்களோட கண்காணிப்பை தொடர்ந்தது. முன்னேற்பாடு நடவடிக்கைகளோட ஆட்டத்தை மாத்திச்சு. இதே நேரத்துல பிரதமர் அலுவலகத்துல மறு ரகசிய சந்திப்பு நடந்தது. அங்க தோவல் வெளிப்படுத்தினார், சதிக்கு பின்னால டாக்கா மற்றும் இஸ்லாமாபாத் மட்டும் இல்ல, சீனா, டர்க்கி, மேற்கத்திய ஆயுத லாபிகளும் இருக்கு. அவங்க நோக்கம் பதற்றத்தை அதிகரிச்சு விற்பனையை உயர்த்துறது. மோடி கைமுஷ்டிய டேபிள் மேல வச்சு இப்படி சொன்னாரு, எல்லை பாதுகாப்பு மட்டும் இல்ல, சிந்தனையோட மூலத்துக்கு அடி வைக்கணும். அப்போதான் ஆபரேஷன் கேரட் பிறந்தது. சைபர், பொருளாதார, போர் உத்தி துறைகள்ல எதிரி அமைப்புகளை வேலை செய்ய விடாம செய்யறது அதோட இலக்கு. சைபர் வைரஸ்களை அனுப்பி எல்லை நடமாட்ட அமைப்புகள் தானாக ஷட் டவுன் ஆகிற மாதிரி செஞ்சாங்க. பங்களாதேஷுக்கு வியாபார லாபங்கள் மற்றும் கடன்களை நிறுத்தினாங்க. பாகிஸ்தானுக்கு FATF மற்றும் உலக வங்கியில அறிக்கைகளை தாக்கல் செஞ்சு பணத்தை பிளாக் பண்ணினாங்க. வடகிழக்குல சாலைகள் மற்றும் ஏர்பேஸ்களை வலுப்படுத்தினாங்க. ஸ்கோய் மற்றும் ரஃபேல் விமானங்களை நிறுத்தினாங்க. எதிரி தொடர்பு செயற்கைக்கோள்களை ஜாம் பண்ணினாங்க. தெற்கு பங்களாதேஷ்ல மின்சாரம் நின்னுச்சு. பாக் இராணுவ சர்வர்கள் வேலை செய்யாம போச்சு. பயத்தால பங்களா அரசு அவசர நிலை பிரகடனம் பண்ணிச்சு. செயற்கைக்கோள் ட்ரோன் புகைப்படங்கள்ல பாகிஸ்தான் மிசைல்கள் பங்களாதேஷுக்கு போற மாதிரி தெரிஞ்சது. சைபர் கமாண்ட் பாக் 3 பாதுகாப்பு நெட்வொர்க்களை மூடிச்சு. தப்பு சிக்னல்களை அனுப்பி ராடார்கள் வேலை செய்ய விடாம செஞ்சது. பங்களாதேஷ் துறைமுகம் ஹேக் ஆச்சு. மின்சாரம் நின்னுச்சு. ஐநாவுக்கு ரகசிய அறிக்கை அனுப்பினாங்க. சுரங்க புகைப்படங்கள், ஆவணங்கள், ஹேக் ஃபைல்கள் இருந்தது. சுய பாதுகாப்பு உரிமைன்னு எழுதினாங்க. மோடியோட உரையில இப்படி சொன்னாரு, நாங்க தாக்கல, ஆனா யாரு அடி எடுத்து வச்சாலும் தானா சரிஞ்சு விழுவான். எதிரி நாடுகள்ல அரசியல் பூகம்பம் வந்துச்சு. மக்கள் சாலையில போராட்டம் பண்ணினாங்க. ஆனா கதை இங்க நிக்கல. மற்றும் என்டிஆர்ஓ கண்டுபிடிச்சது. ஆபரேஷன் பிளாக் ஸ்டாரம் அப்படின்னு புது திட்டம். சைபர் தாக்குதல், மின்சாரம் நிறுத்தம், நகரங்கள்ல பயம், வடகிழக்கில கலவரங்கள். டாக்கா நிலத்தடி சந்திப்புல பாக் பிரதமர் ரகசியமா வந்து திட்டம் போட்டான். மோடிக்கு அறிக்கை வந்த உடனே அவர் இப்படி சொன்னார், பேச்சு நேரம் முடிஞ்சது. வஜ்ர பிரஹார் ஆரம்பம். ஆபரேஷன் வஜ்ர தொடங்கிச்சு. மூலங்களை அழிக்கிறது அதோட இலக்கு. இஸ்ரோ நேத்ரா 5 நிகழ்நேர கண்காணிப்பை அதிகரிச்சது. டிஆர்டிஓ குவாண்டம் சைபர் சுவரை செயல்படுத்திச்சு. பேக் நெட்வொர்க்கை ரிவர்ஸ் தாக்கி சர்வர்களை ஹேக் பண்ணினாங்க.
கருட் கமாண்டோகள் காடுகள்ல பங்களாதேஷ் ஏஜென்ட்களை சுற்றி வளைச்சாங்க. விசாரணையில டாக்காவிலிருந்து கொல்கத்தா மற்றும் கவுகாத்தில கலவர ஆணைகள் தெரிஞ்சது. கடற்படை விக்ரமாதித்யா மற்றும் சக்கரா தலைமையில வங்காள விரிகுடாவை முற்றுகையிட்டு இராணுவ ஆயுத கிடங்குகளை அழிச்சாங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாம அம்பாலாவிலிருந்து ரஃபேல்கள் பாக் விமானங்களை வானத்துல தூசியாக்கின. அஸ்ட்ரா மிசைல்கள் இடியா பெய்ஞ்சது. சுரங்கத்துக்குள் கொடிய குழு நுழைஞ்சது. சீனா அதிகாரிகள், நக்சலைட்டுகள், ப்ளூ பிரிண்ட்கள் பிடிபட்டாங்க. ஐநா விலகல் கோரிக்கைக்கு மோடி இப்படி சொன்னார்: துப்பாக்கிகளை ஏத்தினவரை நாங்க நிக்க மாட்டோம். வஜ்ரோட 2வது கட்டத்துல பிரமோஸ்களோட பாக் மயங்களான பஹவல்பூர், ராவல்பிண்டி, சியால்கோட் பாதி அழிஞ்சது. டாக்கா புறநகர்ல பங்களாதேஷ் பிரதமர் பிடிபட்டார். பாக் பிரதமரோட முயற்சி செஞ்சாலும் ஹெலிகாப்டர் ஜாம் ஆச்சு. 3வது கட்டத்துல சுகோய்கள் இரவு அமைதியா எதிரி கட்டமைப்புகளை இடிச்சாங்க. இராணுவங்கள் சரணடைஞ்சாங்க. மோடி இப்படி சொன்னாரு: போரை நாங்க விரும்பல, ஆனா எல்லை தாண்டினா வஜ்ர மறுபடி பெய்யும். ஆனா சீனா வெளிப்படையா மைதானத்துக்கு வந்துச்சு. திபெத்தில் டஜன் கணக்கான மிசைல் சோதனைகள் நடந்தது. 70,000 வீரர்கள் அருணாச்சலம் மற்றும் சிக்கிம் அருகே நிறுத்தப்பட்டாங்க. இந்திய ஆபரேஷன் பிருத்வி அஸ்திரத்தை தொடங்கிச்சு. லட்டாக்கோட பனிமலைகளிலிருந்து கர்ஜனை ஆரம்பிச்சது. 2025 ஆண்டுல இந்தியா வளையாது, எதிரிகளை வளைக்கும். சோ நண்பர்களே, பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றும் இப்படி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.